இரண்டாம் கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 17 பெண்கள் உட்பட இதுவரை மொத்தமாக 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இரண்டாம் கட்டமாக அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இதில் 46 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 12 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம் சொல்லுங்க. அதிமுக சார்பில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இன்றைய தினம் இரண்டாம் கட்டமாக 127 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு திரு வி சுதாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு புதுமுக வேட்பாளர். பூண்டி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளராக பணியாற்றி வரக்கூடிய சுதாகர் தற்போது கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பொன்னேரி தனி தொகுதிக்கு திருநியம் பி பலராமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு திருத்தணி கோ ஹரி, அதே போல சட்டமன்ற தொகுதிக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வி ரமணா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மாதவரம் தொகுதிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக பணியாற்றிய திரு மாதவரம் மூர்த்தி மாதவரம் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவொற்றியூர் தொகுதிக்கு திருவொற்றியூர் முன்னாள் எம்எல்ஏவாக பணியாற்றிய கே குப்பன் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதிக்கு 2016 ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதி வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு கே பழனி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் தொகுதிக்கு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், இவர் ஏற்கனவே எம்பியாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லோக்சபாவிலும் பணியாற்றியிருக்கிறார், ராஜ்யசபாவிலும் பணியாற்றியிருக்கிறார். தற்போது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு தொகுதிக்கு கஜா என்கின்ற கஜேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் செங்கல்பட்டு தொகுதியில போட்டியிட்டவர் என்பது